கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இன்ஷா அல்லாஹ் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் அவர்களுடைய கொள்கை. அஹ்லுஸ் சுன்னா என்று சொன்னால் யார்? அஹ்லுஸ் சுன்னா என்ற கூட்டம் யாரை சொல்வார்கள்? அவர்களுடைய கொள்கை என்ன? இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்களா? அவர்களை பற்றி என்ன விளக்கம் குர்ஆன் ஹதீஸிலும் நமக்கு தெரிகிறது என்று சொல்லி ஒரு விளக்கமான இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதலாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அஹ்லுஸ் சுன்னா என்று சொன்னால், அஹல் என்று சொன்னால் அதற்கான தகுதியானவர்கள், அதற்கான உரியவர்கள். அஹ்லுல் கிதாப் என்று சொன்னால் கிதாப் உடையவர்கள். அஹ்லுல் குர்ஆன் என்று சொன்னால் கிதாப் குர்ஆன் உடையவர்கள், குர்ஆன்காரர்கள். அப்ப அஹ்லுல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் வாலா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே போலதான். அப்ப அதே போல அஹ்லுஸ் சுன்னா என்று சொன்னால் சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அஹ்லுஸ் சுன்னா என்று சொன்னால் சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். சுன்னா என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் செய்ததாகவும் ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் செய்த இந்த மூன்று விஷயங்களும் ஹதீஸில் நமக்கு சுன்னா என்று நாம் பார்த்துகின்றோம். இப்ப இந்த சுன்னாவை கடைபிடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனிதரை தான் அஹ்லுஸ் சுன்னா என்று சொல்வார்கள். வல் ஜமாஅத், ஜமாஅத் என்று சொன்னால் சுன்னாவை தனிப்பட்ட முறையில் அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். எப்போதும் அவர்கள் ஜமாஅத்தோடு, ஜமீயத்தோடு, ஒரு கூட்டத்தோடு இணைந்திருப்பார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களெல்லாம் எத்தனை கூட்டமாக பிரிவார்கள்? 71, 72 கூட்டமாக அவர்கள் பிரிவார்கள் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய கூட்டம், இந்த முஸ்லிம் சமுதாயம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் எத்தனை பிரிவாக பிரிவார்கள், எத்தனை கூட்டமாக அவர்கள் பிரிவார்கள் என்று சொன்னார்கள்? 73 கூட்டமாக அவர்கள் பிரிவார்கள். அதில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டங்களும், எல்லா மக்களும் நரகத்தில் செல்லுவார்கள், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர, ஒரே ஒரு ஜமாஅத்தை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் ஜமாஅத் என்று கூறுகிறார்கள். அதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத். அதனுடைய அர்த்தம் அதில் தான் வருகிறது. எதற்கு ஒரு ஜமாஅத் என்ற அந்த பட்டத்தை எடுத்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டம் சொர்க்கத்தில் போகும். 73 கூட்டங்களில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்தில் செல்லும். அந்த கூட்டத்துடைய பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவில்லை. அந்த கூட்டத்துடைய பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் கூறாமல் அதனுடைய பண்பை, அதனுடைய சிஃபத்துகளை, அதனுடைய காரியங்களை சொன்னார்கள். எப்படி இருக்கும் அந்த கூட்டம்? மா அன வ அலைஹி அஸ்ஹாபி, எவர் என்னையும் என்னுடைய தூதரையும் என்னுடைய தோழர்களையும் பின்பற்றுகிறார்களோ, என்னுடைய தோழர்கள், என்னுடைய சஹாபாக்களை பின்பற்றுகிறார்களோ அந்த கூட்டம் தான் சொர்க்கத்தில் செல்லும். அப்ப இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு விளங்குகிறது. என்ன விஷயம்? ரசூலுல்லாஹும் ரசூலுல்லாஹை பின்பற்றிய சஹாபாக்களும் நேரான வழியில் இருந்தார்கள். அந்த ஹதீஸ் நமக்கு தெளிவான ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹை பின்பற்றிய அந்த சஹாபாக்கள் நேரான வழியில் இருந்தார்கள். அதனால்தான் இவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அடிப்படை, ஒரு பேசி சொன்னார். ஒரு கூட்டத்துடைய பெயரை சொல்லாமல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய சிஃபத்துகளை சொன்னார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முன்னால் யாருடைய வார்த்தையும் அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா வந்துவிட்டது என்று சொன்னால் யாருடைய கருத்தையும் அவர்கள் முன்வைக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா தான் அவர்களுக்கு முன், அவர்களுக்கு முன்னாடி ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா வந்து விட்டால் யாருடைய பேச்சையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். சஹாபாக்களுடைய பண்பு இதுதான். அப்ப அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்று சொன்னால் யார் சுன்னாவை கடைபிடித்து ஜமாஅத்தோடு, ஜமியத்தோடு, கூட்டத்தோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத். அப்ப இதுல வரக்கூடிய இன்னொரு சந்தேகம் நமக்கு, இன்னொரு ஒரு கேள்வி, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் சஹாபாக்களும் அதில் தான் இருக்கிறார்களா? அதுதான் கேள்வி. அப்ப அந்த கூட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொன்னார்கள், பண்பை சொன்னார்கள். அந்த
அந்த பற்று இருக்கக்கூடியவர்கள் யார்? சஹாபாக்கள். அப்ப இந்த சஹாபாக்களை நாம் பின்பற்றலாமா? இது ஒரு கேள்வியாக இந்த ஒரு தலைப்பில் வரலாம். சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆனிலே பல வசனங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அருளப்பட்ட பல வசனங்கள் சஹாபாக்களை பற்றி வருகிறது. முதலாவது வசனங்களை எடுத்து பார்த்தால் போதும், சூரத்துல் பக்ராவுடைய வசனம், உலாஇக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்கள் அல்லதீன யுகீமுன ஸலாத், இவர்கள் தொழுகை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்து மறைவான விஷயத்தின் மீது ஈமான் வைக்கிறார்களோ, மறுமை நாள் மீது ஆகிரத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர்கள் தான் நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலகட்டத்தில் யார் தொழுகையாளியாக, யார் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவராக, யார் ஆகிரத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவராக இருந்தார்கள்? சஹாபாக்கள் தான். அவர்களை பற்றி தான் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார்? உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இது சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய 4வது 5வது அத்தியாயத்தில் வசனத்தில் வரக்கூடிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஜுஸ்ல கடைசியாக வரக்கூடிய வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான், ஃபஇன் ஆமனு, நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிமிஸ்லி மா ஆமன்து பிஹி ஃபகத் இஹ்தது, உங்களை போல அவர்கள் ஈமான் வைத்தார்கள் என்று சொன்னால் அப்போதுதான் அவர்கள் நல்ல ஈமானை, முழுமையான ஈமானை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஃபகத் இஹ்தது, அவர்கள் உங்களை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை பின்பற்ற சொல்லுகிறான்? யார் இஸ்லாத்தில் வருகிறார்களோ, இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களோ, முனாஃபிகாக இருக்கிறார்களோ, முஷ்ரிக்காக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் என்ன? சஹாபாக்களை போல ஈமான் அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும், இவர்களை போல, உங்களை போல அந்த ஈமான் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். ஃபகத் இஹ்தது, அவர்கள் உங்களை பின்பற்ற வேண்டும். இது மட்டுமல்ல, சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஹாதா சிராத்தி, நான் இருக்கக்கூடிய இந்த பாதை நேரான பாதை, அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த நேரான பாதை நான் இருக்கின்றேன். அன வ மன் இத்தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடிய அந்த நபித்தோழர்களும் அந்த சஹாபாக்களும் அது நேரான வழிதான் இருக்கிறார்கள். மா அன வ மன் இத்தபஅனி, என்னை பின்பற்றக்கூடிய அந்த சஹாபாக்களும் நேரான வழியில் இருக்கிறார்கள். அடுத்த வசனம் சூரத்துல் ஹுஜராத்தில் வரக்கூடிய வசனம் 49வது அத்தியாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அந்த சஹாபாக்களுடைய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது கடைசியாக அந்த வார்த்தை எப்படி முடிக்கின்றார் என்று தெரியுமா? உலாயிக ஹுமுர் ராஷிதுன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இவர்கள் தான் நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள். சூரத்துல் மும்தஹினா, சூரத்துல் ஆலி இம்ரான், இன்னும் பல வசனங்கள் அல்லாஹ் கூறுகிறான், உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள். உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள் யாரை பார்த்து சொல்லுகின்றான்? சஹாபாக்களை பார்த்துதான். அப்ப அவர்கள் தான் நேரான வழியில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப அவர்கள் எந்த வழியில் இருந்தார்கள்? நேரான வழியில் இருந்தார்கள். அந்த வழியில் ஜமாஅத்தோடு இருந்தார்கள். சரி, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் அந்த தனிப்படவர் பொழுது இவர்களுடைய கொள்கை, அதை பற்றி நாம் பார்க்கின்றோம். இப்ப இவர்கள் யார்? அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் இவர்கள் யார்? இப்ப இந்த விஷயத்தை அடிப்படையாக பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு பிரிவும் பிரியவில்லை. அந்த இஸ்லாத்தை விற்றவர்கள் எந்த விதமான பிரிவாக அவர்கள் பிரியவில்லை. சில பேர் இஸ்லாத்திலிருந்து தவிர்த்து இருந்தார்கள். எப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு 3 பிரிவாக பிரிந்தார்கள். ஒரு கூட்டம் ஜகாத்தை மறுத்தது, இதற்கு பிறகு நாங்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம். இரண்டாவது கூட்டம் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கும்போதுதான் இஸ்லாம், அதற்கு பிறகு இஸ்லாம் கிடையாது அப்படின்னு இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாயிட்டாங்க. மூணாவது கூட்டம் சஹாபாக்கள் அதே ஜமாஅத்தோடு அதே கொள்கையில் ரசூலுல்லாஹை பின்பற்றி இருந்தார்கள். அந்த ஜமாஅத் தான், அதுதான் ஜமாஅத், அதுதான் சஹாபாக்களுடைய கொள்கை. அப்ப இந்த மாதிரி பிரிவாக வரும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வரும் பொழுது ஒரு புது கூட்டம், ஒரு புது ஃபித்னா, ஒரு புது குழப்பம் உருவாகிறது. ஹவாரிஜ் குழப்பம். ஹவாரிஜ் என்று சொல்லக்கூடிய முதலாவது கூட்டம், முதலாவது ஃபித்னா, இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய
முதலாவது பிரிவினை என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மரணத்துக்கு பிறகுதான் இதெல்லாம் நடக்கும் என்று. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்திலே இந்த ஹவாரிஜுடைய கூட்டமும் ஷியாக்களுடைய கூட்டமும் அதிகமாக வளர்ந்தது. அதற்கு பிறகு அந்த கூட்டம் வளர்ந்த பிறகு அந்த கூட்டத்திலிருந்து அவர்கள் இல்லை, சஹாபாக்கள் அந்த கூட்டத்திலிருந்து இல்லை. நன்றாக தினத்திற்கு விளங்கிக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை பின்பற்றி ஒரே ஜமாஅத்தோடு ஒரே கூட்டத்தில் அவர்களை பின்பற்றி இருந்தார்கள். அதிலிருந்து பிரியக்கூடிய ஹவாரிஜ்கள் யாரு? அவர்கள் ஹவாரிஜ்கள் யார் என்று சொன்னால், செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மட்டும்தான் தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த சக்தி இருக்கிறது, வேற யாரும் தீர்ப்பு வழங்கக்கூடாது என்று சொல்லி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில சட்டங்களை அவர்கள் கடுமையாக்கினார்கள். ஹவாரிஜ் கூட்டம் அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக அவர்கள் எதிராக ஒரு புதிய கூட்டத்தை ஆரம்பித்தார்கள், ஹவாரிஜ் கூட்டம். அவர் சஹாபாக்களுடைய கூட்டத்திலிருந்து வெளியேறி ஒரு புது கூட்டம். அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு புது கூட்டம், ஷியா அலி என்று சொல்லக்கூடிய ஷியா. அந்த ஷியா என்ன செய்கிறது? அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சார்பாக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடிய ஷியா என்று சொன்னால் ஒரு கூட்டம். அது அர்த்தமே கூட்டம் தான். ஷியா அலி, ஷியா அலியுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயர் வந்தது. அப்ப அந்த கூட்டம் என்ன செய்யும்? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசி அவர்கள் சார்பாக பேசி இன்னும் அந்த காலத்திலே அவர்களை இறைவனுக்கு சமமாகி விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் இறைவன், அல்லாஹ் அவர்களுக்கு சமமானவர்கள். நஅூதுபில்லாஹ். அப்ப அந்த மாதிரி குழப்பங்கள், அந்த மாதிரி தவறான கொள்கைகள் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டம். எப்போது? ரசூலுல்லாஹ் மரணித்த 30 வருஷம் கழித்து 40வது ஹிஜ்ரியில் இந்த மாதிரி குழப்பங்கள் வருது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்ற நடக்கக்கூடிய ஒரே ஜமாத் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் ஜமாத்திலிருந்து வெளியேறிய முதலாவது கூட்டம் ஹவாரிஜ், இரண்டாவது கூட்டம் ஷியா, அதுக்கப்புறம் மர்ஜூமியா, ஜஹ்மியா, கதரியா, முஅத்தஸிலா, அஷ்அரியா, இந்த மாதிரி பல பிரிவுகள் பிரிந்தது. ஆனா சஹாபாக்கள் பிரிவாக பிரிந்தார்களா? இதான் கேள்வி. சஹாபாக்கள் பிரிவாக பிரியவில்லை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை பின்பற்றி அதே ஜமாஅத்தோடு அதே வழியில் இருந்தார்கள். அவர்கள் பிரியவில்லை. அப்ப அவர்கள் தான் ஜமாஅத்தோடு இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்களுடைய கொள்கை தவறான கொள்கை, ஆனால் மக்கள் மத்தியில் இவர்கள் தனக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா? முஸ்லிம் தான். அப்ப அவர்கள் தன்னை முஸ்லிமாக சொல்லி தவறான கொள்கை தான் மக்களுக்கு பரவி கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில் சஹாபாக்களுடைய கடைசி காலகட்டம், தாபீனுடைய ஆரம்ப காலகட்டம், அதற்கு முன்னால் ஹனஃபி, மாலிகி, ஷாஃபிஈ பெயர் உமரி அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு மதரசாவிலிருந்து ஒவ்வொரு மர்கஸிலிருந்து வெளியேறக்கூடியவர்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கும். அதே போலதான் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர்களுக்கு படித்தவர்களுக்கு பெயர் தான் ஹனஃபி அப்படின்னு. இது ஒரு கூட்டமாக பிரிவாக வந்தது அல்ல, கிடையாது. பிற்காலத்தில் தான் இது ஒரு அசபியத்தாக ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை அவர்கள் புகுத்தி, இதுதான் மார்க்கம், இதுதான் மத்ஹப், இதுதான் ஒரு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சரியான கொள்கை என்று சொல்லி அவர்களால் புகுத்தப்பட்டது பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள். அது எப்போது? 400 ஹிஜ்ரிக்கு பிறகு. இப்ப இந்த மாதிரி பல பிரிவுகளாக வரும் பொழுது இவர்களும் தன்னை அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இவர்களும் தன்னை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லும் பொழுது அந்த கூட்டத்திலிருந்து பிரியக்கூடியவர்கள் தான் அஹ்லுல் ஹதீஸ். அதிலிருந்து அப்போதிலிருந்து இப்போது வரை அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய பெயர் எந்த பித்அத்வாதிகளும் சொல்ல மாட்டார்கள், எந்த ஹுராஃபாத்வாதிகளும் சொல்ல மாட்டார்கள். ஏன்? ஹதீஸை பின்பற்றினால் அவர்களுடைய இமாம்களுடைய கருத்து முரண்படும் அந்த நேரத்தில். அதனால அந்த பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க. வரக்கூடிய ஹனஃபி மஸ்லக், இப்ப ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி சொல்லக்கூடிய பல மஸ்லக்குகள் வருகிறது. இப்ப இதெல்லாம் இப்போதுதான் ஒரு மஸ்லக்காக ஒரு மதஹபாக கருதப்படுகிறது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அது அப்படி கிடையாது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஹனஃபி ஒரு மார்க்க அறிஞர்களிடம் போய் சொல்லுங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா இருக்கிறது, இதை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஹதீஸ் வருகிறது, இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், இதை ஏன் நாங்கள் விடுகிறோம்? உதாரணத்துக்கு ரஃபுல் யதீன் இருக்கிறது,
இன்னும் பல சில சட்டங்கள் இருக்கிறது, ரசூலுல்லாஹுடைய சுன்னா இருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரியுடைய அந்த விளக்கத்தை எழுதும் பொழுது ஃபத்ஹுல் பாரி புத்தகத்தை எழுதுகிறார்கள், 82 சஹாபாக்கள் மூலமாக நமக்கு ஒரு அறிவிப்பு இருக்கிறது. என்ன அறிவிப்பு, என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபுல் யதை செய்தார்கள் என்று சொல்லி. அப்ப இந்த மாதிரி பல ஹதீஸ்கள் வரும் பொழுது ஒரே ஒரு ரைஃபான ஹதீஸ், அந்த ஹதீஸ் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய காலகட்டத்தில் அது அவர்களுக்கு சஹீஹாக்கப்பட்டிருக்கலாம். அது அவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த ஒரு ஹதீஸ் மட்டும் அவர்களுடைய கருத்துக்கு தெரிந்திருக்கலாம், அதை அவர்கள் சரியாக சொல்லியிருக்கலாம். பிற்காலத்தில் அவர்கள் சொன்ன கருத்தை மட்டும்தான் இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய சொன்ன கருத்தை மாற்றுகிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா சொன்ன கருத்து என்ன? சஹீஹான ஹதீஸ் வந்து விட்டது என்று சொன்னால் என்னுடைய பேச்சை நீங்கள் செவுத்துல அடிச்சிருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை எடுத்துக்கோங்க, என்னுடைய கருத்தை அங்கே விட்டுடுங்க, என்னுடைய கருத்தை தரக்க கவுலி, என்னுடைய கருத்தை அப்படியே விட்டுடுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை அந்த இடத்தில் கடைபிடிங்கள். ஆனால் இன்று அதிகமானவர்கள் அபூ ஹனீஃபாவுடைய பெயரிலேயே தவறான விஷயங்களை செய்து கொண்டு அபூ ஹனீஃபா தான் இதை செய்தார்கள் என்று சொல்லி தனக்கான ஒரு தனிமதாவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவர்கள் எல்லாம் அந்த அஹ்லுல் ஹதீஸ் சொல்லக்கூடிய அந்த பட்டியல் வரமாட்டார்கள், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் அந்த பட்டியல் வரமாட்டார்கள். ஏன்? இவர்கள் ஜமாஅத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய மக்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்று சொன்னால் சஹாபாக்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள். இவர்களுடைய கொள்கை என்ன? இப்ப நாம் எல்லாம் அஹ்லுல் ஹதீஸா, அஹ்லுல் ஜமாஅத்தா, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தா என்று பார்க்க போனால் அப்ப இவர்களுடைய கொள்கை என்ன? அதை பார்த்த பிறகு நாம் அந்த பட்டியல் இருக்கிறோமா இல்லையா என்று இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்ன? எந்த ஒரு இமாமையும் முற்றிலும் முழுமையாக அவருடைய கருத்தை மட்டும் எப்போதும் பின்பற்ற மாட்டார்கள். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்து தான் எல்லா நேரமும் சரியாக இருக்கும் என்று சொல்லி எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. இமாம் ஷாஃபியுடைய எல்லா கருத்துகளும் சுன்னாக்கு ஒத்துப்போம் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்? குல்லு பனியான் முஹத்தாஹு கைரு ஹத்தாஇன தவாபு. மார்க்க சட்டத்திலும் அவர்களுடைய புரிதல் இஜ்திஹாதாக இருக்கலாம், தவறு செய்திருக்கலாம், அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கூலி கொடுப்பான். ஆனால் நமக்கு எல்லா ஹதீஸ்களும் வந்திருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஒரு புத்தகமாக இல்லை, ஒரு புத்தக வடிவத்தில் இல்லை. எல்லா சில நபர்களுக்கு சில ஹதீஸ் புத்தகங்கள் இருந்தது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஹதீஸை தான் அவர்கள் அமல் செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு எல்லா ஹதீஸ்களும் எல்லா சஹீஹான புத்தகங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா சுன்னாக்களும் நம்முடைய கண்களுக்கு முன்னால் புத்தகமான ஒரு புத்தக வடிவத்தில் இருக்கிறது. அப்ப அதை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அப்ப அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை, முதலாவது கொள்கை, அவர்கள் எந்த விதமான எந்த இமாமுடைய கருத்தை முழுமையாக பின்பற்ற மாட்டார்கள். அவர்கள் முழுமையாக முதலில் குர்ஆனை பின்பற்றுவார்கள். குர்ஆனுக்கு முரணாக எந்த ஒரு ஹதீஸ், எந்த ஒரு இமாமுடைய கருத்து வந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குர்ஆனும் ஹதீஸ் قال الله وقال الرسول, அல்லாஹ் சொன்னதாகவும் ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும், கிதாபுல்லாஹ் வ சுன்னதி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் அல்லாஹ்வுடைய வேதம், இந்த இரண்டையும் முழுமையாக கெட்டியாக பிடித்துக் கொள்வார்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ் இதைதான் முழுமையாக கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வஹீ தான், குர்ஆன் ஹதீஸ் தான் பேஸ். குர்ஆன் ஹதீஸை தான் முழுமையாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதுதான் அடிப்படை. இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதில் எந்த விதமான ஒரு சஹாபாக்களுடைய ஒரு இஜ்திஹாதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு பாருங்கள், ஹதீஸில் வருகிறது, என்ன வருகிறது? சஹாபாக்கள் ஹதீஸ் எழுதியிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுதுவை செய்யும் பொழுது தன்னுடைய முழங்கால் வரை, முழங்கையும் தன்னுடைய கரண்டை கால் வரையும் தண்ணி போட்டு கழுவாங்க. ஹதீஸ் வருகிறது. எல்லா சஹாபாக்களும் இதைதான் அறிவித்தார்கள், இதைதான் செயல்பாட்டில் செய்கிறார்கள். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய ஒரு இஜ்திஹாதின் காரணமாக என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய முழு கையையும் தன்னுடைய முழங்கால் முட்டி வரை முழுமையாக கழுவார்கள்.
அவருடைய இஜ்திஹாத், அவருடைய ஒரு ஹதீஸுடைய புரிதல் என்ன புரிதல்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை வறுமையில் என்னுடைய சமுதாயத்தை நான் எப்படி கற்றுக்கொள்வேன் என்று சொன்னால், அவர்களுடைய கை கால் உது செய்யக்கூடிய பிரகாசமான நினைவிற்கும் அதை பார்த்துதான் என்னுடைய சமுதாயத்தை நான் கண்டுபிடிப்பேன். அப்ப நான் என்னுடைய முழு கையும் முழு காலும் ரசூலுல்லாஹ் பார்க்கிற அளவுக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். அதனால அவர் அப்படி செய்த ஒரு இஜ்திஹாத். ஆனால் இது செய்த ஒரே சஹாபி அவர் மட்டும்தான். வேற எந்த சஹாபியும் செய்ததாக நமக்கு அறிவிப்பும் வரலை. எந்த சஹாபியும் அபூ ஹுரைரா செய்த அந்த காரியத்தை செய்ததாகவும் நமக்கு வரவில்லை. அப்ப இது அவருடைய இஜ்திஹாத். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? ஹதீஸ் நமக்கு வருகிறது. ஹதீஸுக்கு முரணாக, ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு விஷயமாக இருந்தால் ஹதீஸை தான் முழுமையாக நாங்கள் வைக்க வேண்டும். அப்ப இமாமுடைய கருத்து வரும்பொழுது ஒரு ஹதீஸுடைய புரிதல் பல இமாம்களுடைய புரிதல் இருக்கும். ஒரு ஹதீஸுடைய புரிதல்ல ஒரு ஹதீஸுடைய விளக்கு அதை எப்படி விளங்குவது, அது இமாம்களுடைய உலமாக்களுடைய பல இஹ்திலாஃப்கள், பல கருத்து வேறுபாடு இருக்கும். அப்ப அக்ரபிக சுன்னா, சுன்னாவுக்கு நெருக்கமான கருத்து யாருக்கு கருத்து இருக்கிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். உதாரணத்துக்கு ஒரு சட்டத்தை சொல்லி இன்ஷா அல்லாஹ் அது விளங்கிடும் நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயம்மும் சட்டத்தை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறார்? ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, ஃபலம் தஜிதுமா, உங்களுக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஃபைலம் தஜிதுமா ஃபதயம்மம், நீங்கள் தயம்மம் செய்யுங்கள். எப்படி தயம்மம் செய்யணும்? ஸஈதன், மண்ணிலிருந்து, தய்யிபன், பரிசுத்தமான மண்ணிலிருந்து நீங்கள் தயம்மம் செய்ய வேண்டும். இப்ப இதுல இமாமுடைய கருத்து வேறுபாடு இருக்கிறது. பரிசுத்தமான மண்ணிலிருந்து நாங்கள் தயம்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது எங்கே இருக்கும்? பரிசுத்தமான மண். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய கருத்து பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மண் தான் பரிசுத்தமான மண், அதிலிருந்து மட்டும்தான் நாங்கள் உது செய்ய தயம்மம் செய்ய வேண்டும். பல மார்க்கறிஞர்கள் இல்ல, சாதாரண மண்ணிலிருந்தும் நாங்கள் தயம்மம் செய்யலாம். ஆனால் அதில் சரியான ஒரு விலங்கு, சரியான ஒரு புரிதல் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் அடிப்படையில் எடுக்கக்கூடிய சஹாபாக்களும் பல மார்க்க அறிஞர்களும் சரியான ஒரு கருத்து சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்து தான். இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொல்கிறார்கள்? மண்ணிலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த அலுமினியம், இந்த ஸ்டீல், இந்த மண்ணிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நீங்கள் தயம்மம் செய்யலாம். இது இலகுவான சட்டங்கள் அவர் சொல்கிறார். ஏன்? அவர் ஃபகீஹ் அப்படின்னு சொன்னா ஒரு ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய ஃபகாஹத், அதனுடைய புரிதல் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் சில நேரங்களில் மண்ணு கூட கிடைக்காது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கோம், தண்ணியும் இல்லை மண்ணும் இல்லை, காத்துல இருக்கும். இப்ப என்ன, எப்படி நம்ம ஒரு தயம்மம் செய்வோம்? வக்து வந்து விட்டது, தண்ணியும் இல்லை மண்ணும் கிடையாது மேல, இப்ப எப்படி நம்ம தயம்மம் செய்ய முடியும்? கப்பல்ல இருந்தா தண்ணி எடுத்துக்கலாம், பூமியில இருந்தா மண்ணில இருந்து தயம்மம் செஞ்சுக்கலாம், வானத்தில் இருக்கும், எப்படி தயம்மம் செய்யணும்? அதனால்தான் உலமாக்கள் இமாம் அபூ ஹனீஃபா சொன்ன அந்த கருத்து அக்ரப் இல சுன்னா, சுன்னாவுக்கு நெருக்கமானது, அதனால அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அது சரியான கருத்து. அப்ப எதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அது எந்த இமாம் சொன்னாலும் சரி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். யாரு? அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத், சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்கள்தான் சலஃப்கள், அவர்கள்தான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்கள். அப்ப முதல் கொள்கை, முதல் பேச என்ன? கிதாபுல்லாஹ் வ சுன்னதி ரசூலுல்லாஹ், قال الله وقال الرسول, அல்லாஹ் சொன்ன அடிப்படை சட்டம், ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்கள். இதை இரண்டும் எப்பயுமே முரணாக, உதாரணத்துக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார், ரசூல் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முரணாக இருக்கிறது, அந்த மாதிரி இந்த இடத்திலும் இருக்காது. நம்மளுடைய புரிதல் அப்படி இருக்கும், நம்மளுடைய புரிதல் அப்படி இருக்கும். ஆனால் ஹதீஸில் எல்லா விஷயத்துடைய விளக்கம் நமக்கு தெளிவாக இருக்கும். அப்ப குர்ஆன் வந்து தஃசீர் லிகுல்லி ஷை, எல்லா விஷயத்துடைய பேஸ் இருக்கும் அதுல. உதாரணத்துக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதர் வந்து சிகரெட் குடிக்கிறது ஹராம், எனக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் சொல்லுங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும்? சிகரெட் பத்தி குர்ஆன்ல ஹதீஸ்ல ஏதாவது இருக்குதா சிகரெட் ஹராம் அப்படின்னு சொல்லி? எந்த விதமான நேரடியான நமக்கு வந்து ஆதாரம் கிடையாது. அப்ப ஹதீஸுடைய விளக்கத்தில் அப்படிதான், குல்லு முஸ்கிரின் ஹராம், எதெல்லாம் போதை தருகிறதோ அதெல்லாம் ஹராம்.
அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது சிகரெட்டாக இருக்கட்டும், ஒரு பேனாவாக இருக்கட்டும், அல்லது எந்தவித வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது போதை தரக்கூடியது என்று சொன்னால் ஹராம், அது தடை செய்யப்பட்டது, அது ஹராம். அப்ப இந்த மாதிரி பேசாத சில விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல நமக்கு தெரியும். அது இல்லாமல் இருக்க பட்சத்தில் தான் இஜ்திஹாத் செய்வார்கள் உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய அடிப்படையில் யார் இஜ்திஹாத் செய்ய முடியும், அவர்களுடைய கொள்கையில் யார் இஜ்திஹாத் செய்ய வேண்டும் என்று சொன்னால், மார்க்க அறிஞர்கள் ஹதீஸுடைய எல்லா புரிதல் வைத்துக் கொண்டு ஒரு ஆலிமாக, ஒரு அல்லாமாவாக, பல ஹதீஸ்களை பற்றி தெரிந்தவனாக இருந்தால் அவர்தான் இஜ்திஹாத் செய்ய வேண்டும். எனக்கு இந்த ஹதீஸ் தெரியும், நான் இந்த ஹதீஸை நான் ஒரு இஜ்திஹாத் பண்றேன், என்னால் பண்ண முடியாது. ஏன்? அதை பற்றி வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் நான் பார்க்க வேண்டும், அதை பற்றி சொன்ன சஹாபாக்களுடைய கருத்தை பார்க்க வேண்டும். இந்த மாதிரி சம்பவங்கள் இதற்கு முன்னால் நடந்திருக்கிறா, அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்ன என்று சொன்னால், முதலாக குர்ஆன் ஹதீஸ், குர்ஆனை பின்பற்றுவார்கள், ஹதீஸை ரசூலுல்லாஹை பின்பற்றுவார்கள். அதற்கு பிறகு இஜ்மா கியாஸ். இஜ்மா கியாஸ்னா என்ன? இஜ்மா அப்படின்னு சொன்னா சஹாபாக்களுடைய, ஒரு உலமாக்களுடைய ஒரு கருத்துல ஒருங்கிணைப்பது. ஒரு கருத்துல எல்லாம் சேர்ந்துருவான், இது சரி அப்படின்னு சொல்லி. எல்லா உலமாக்களும் அதுல இதுதான் சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு முதலாவது கலீஃபா யார் ஆனாங்க? அபூபக்கர் சித்திக். அப்ப இந்த ஹதீஸ்ல இருக்குதா, குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. அதை எப்படி சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டாங்க, அதை எப்படி சரி சொன்னாங்க? ஏன்னா எல்லா சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள், ஒப்புக்கொண்டார்கள். அவர்களுடைய எல்லா சஹாபாக்களுடைய அந்த கருத்துல ஒருங்கிணைத்து இதுதான் சரி அப்படின்னு சொல்லி அபூபக்கர் தான் கலீஃபாவாக ஆகணும் அப்படின்னு அவர்களுடைய இஜ்மா இருந்தது. அதனாலதான் அவர்கள் கலீஃபாவாக ஆனாங்க. அப்ப இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த மாதிரி உலமாக்களுடைய இஜ்மா இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சட்டத்தில் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒரு விஷயம், புதுசா வரக்கூடிய டெக்னாலஜி, புதுசா வரக்கூடிய இந்த சட்டங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களில் உலமாக்களுடைய ஒரு சில இஜ்மாக்கள் இருக்கும். கியாஸ் அப்படின்னு சொன்ன என்ன? அதனுடைய பேஸ் இருக்கும், ஆனால் சரியான விஷயம் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறார். குர்ஆன் ஹதீஸ்ல பேஸ் இருக்கும், ஆனால் அதே விஷயம் குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக இருக்காது. உதாரணத்துக்கு போட்டோ எடுப்பது, வீடியோ எடுப்பது, குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக ஆதாரம் இருக்குதான், எடுக்கணும் எடுக்கக்கூடாது, எந்த விதமான நேரான ஆதாரம் கிடையாது. இதான் கியாஸ். இப்ப கியாஸ் எப்படி எடுக்கிறது? இப்ப இதை விட தெளிவாக ஒரு உதாரணம் சொல்றேன். கப்பல்ல போறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த திசை பார்த்து தொழணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப வானத்துல போறோம், ஏரோப்ளேன்ல போறோம், அப்ப அந்த நேரத்துல எந்த திசை பார்த்து நாம தொழுவோம்? கப்பல் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அதே போலதான் வானத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரோப்ளேன்ல இருக்கக்கூடிய அதே சட்டம். இப்ப பேஸ் இருக்கும், அதே போலதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் கியாஸ். ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி இருக்கும், அதே வடிவத்தில் இருக்கும். ரசூலுல்லாஹ் முஸவ்விர், தஸ்வீர், டிராயிங் செய்வத, அந்த வரையறத, அந்த உருவப்படை வரைவது ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள், ஹராம் என்று சொன்னார்கள். அந்த வடிவத்தில் வரக்கூடியதான் இந்த போட்டோ. இதுவும் மார்க்க அறிஞர் சொல்லக்கூடிய கருத்து, அதுவும் ஹராமானது. தேவையில்லாமல் பிடிக்கக்கூடாது. தேவையில்லாமல் போட்டோ எடுத்தால் அவர்களும் ஹராமான காரியத்தை செய்கிறார்கள். அப்ப ஒரு விஷயத்துடைய பேஸ் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கும். அதிலிருந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுதான் கியாஸ். அப்ப அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய கொள்கையில குர்ஆன், ஹதீஸ், ரசூலுல்லாஹி சுன்னாவை அதனுடைய விளக்கத்துல எந்த இமாமுடைய கருத்து ஹதீஸுக்கு, குர்ஆனுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த இமாமுடைய கருத்து எடுத்துவாங்க. மூணாவது இஜ்மா கியாஸ். இஜ்மா கியாஸ் என்று சொன்னால் இப்ப நாங்கள் சொன்னதுதான், இந்த நாளையும் பேசான எல்லா உலமாக்களும் எல்லா மார்க்க அறிஞர்களும் இதைதான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை. இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்.
அப்போது இப்போது நாம் நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தில் இருக்கிறோமா என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தில் இருக்கிறோம். ஏன்? நாங்கள் ரசூலுல்லாஹை பின்பற்றுகிறோம். எந்த ஒரு இமாமை முழுமையாக பின்பற்றுவதில்லை. ஒரு இமாமை முழுமையாக பின்பற்றக்கூடாது. ஆதாரத்தோடு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஒரு இமாம் சொல்றாரு, இந்த மாதிரி ஆதாரம் இருக்கிறது, அதனால இது தவறு, இது செய்யக்கூடாது. கழுத்தில் செயின் போடக்கூடாது, ரசூலா தடை செய்தார்கள். ரசூலா பெண்ணை போல இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த கியாஸ் அடிப்படையில் அது ஹராமானது. அப்ப இது கியாஸ் மார்க்க எல்லா மார்க்க அறிஞர்களும் அதை ஒப்புக்கொண்டு ஆமா இது ரசூலா ஹராம் செய்திருக்கிறார்கள், ரசூலா சஹாபாக்கள் போட்டது கிடையாது, அப்ப இது ஹராம். அப்ப இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எந்த இமாம் சொன்னாலும் சரி அதை ஏற்றுக்கொள்வார்கள், இஜ்மா கியாஸை பின்பற்றுவார்கள். இந்த 4 விஷயங்கள் தான் அடிப்படை பேஸ். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்று சொல்லலாம். இவர்களுடைய தலீல், இவர்களுடைய ஆதாரம், மூல ஆதாரம் இதுதான். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய மூல ஆதாரம் இதுதான். அவர்களுடைய கொள்கை சஹாபாவுடைய கொள்கை போலதான். அவர்கள் சஹாபாக்களை தான் பின்பற்றுவார்கள். அகீதாவில் சில சட்டங்கள் அவர்களுக்கு வேறுபாடு இருக்கும். அதில் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் அதை விட்டுவிடுவார்கள். உதாரணத்துக்கு ஹதீஸ்ல அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களுடைய அந்த ஒரு சட்டத்தை பல மக்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒரு கைக்கு மேலதான் தாடி வெட்டிட்டாங்க. இது யார் செய்த ஒரு காரியம்? அப்துல்லாஹ் இப்னு உமர். அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னார்களா? கிடையாது. ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க? கிடையாது. அது அவர்களுடைய ஃபைல், அவர்களுடைய இஷ்டிஹாத், அவர்கள் செய்த ஒரு காரியம். ஆனா ஹதீஸ் நமக்கு எப்படி வருகிறது? வஃபர்ருல் லிஹ்ய, தாடி எப்படி விட்டு விடுங்கள். சில மார்க்கங்கள் சொல்கிறார்கள் அதை ஷேப் கூட பண்ணாது. அல்லாஹ் உங்களுக்கு எதில் அழகு கொடுத்துருக்காரு அது அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் எந்த இடத்துல முடி வரணும் அல்லாஹ்க்கு தெரியும். அதனால் அந்த தாடி எப்படி விட்டுறணும், அதுதான் ஹதீஸ், அதுதான் சுன்னா, அதுதான் ரசூலுல்லாஹை முழுமையாக பின்பற்றுவது. அதை ஷேப் கொடுப்பது அல்லது டிசைன் பண்ணுவது இதெல்லாம் ஹதீஸுக்கு முரணானது. அதுக்கு ஆதாரம் அப்துல்லாஹ் இப்னு உமருடைய செயலை சொன்னால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அது நமக்கு ஆதாரம் கிடையாது. சுன்னாதான் நமக்கு ஆதாரம். இப்ப சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸுக்கு முரணான சில விஷயங்கள் அவர்கள் செய்திருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஹதீஸ் போய் சேர்ந்திருக்காமல் இருக்கலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களே தவறு சொல்ல முடியாது. இப்பதான் நமக்கு எல்லா ஹதீஸும் ஒரு புக்ல இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சஹாபாவுக்கும் ஒவ்வொரு ஹதீஸா தெரியும். ஒவ்வொரு விஷயத்தை பற்றி ஒரு சஹாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா ஹதீஸும் எல்லா சஹாபிகளுக்கும் தெரியாது. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தெரிந்த ஹதீஸை அவர்கள் பின்பற்றிக் கொடுத்தார்கள். அப்ப நமக்கு இன்னைக்கு எல்லா ஹதீஸ்களுடைய சட்டங்கள் தெரிந்து எல்லா சஹாபாக்களுடைய ஹதீஸ்களை நாம் ஒன்று சேர்த்து ஒரு புத்தகமாக வைத்த பிறகு நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படையில் பின்பற்ற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் அதைதான் சொல்லுகின்றான், நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த முஃமின்களுடைய வழியில் வாங்க. வமன் யுஷாக்கிக ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வ யத்தபி' கைர ஸபீலில் முஃமினீன். எவர்கள் முஃமினுடைய முஸ்லிம்களுடைய அந்த கூட்டத்திலிருந்து விலகி வேறு கூட்டத்தில் போகிறார்கள்